ஹாய் ஆல், வெல்கம் டு காசு பத்திரம் யூடியூப் சேனல். என்னோட நேம் கிங்ஸ்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் இந்தியன்ஸ் நிறைய பண்ணுறாங்க, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஃப்யூச்சர் ரேட் என்னவாக இருக்கும் போகுது. நான் என்னோட கால்குலேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் ஒரு கிராம் 25,000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் ஏன் நம்ம மக்கள் எல்லாருமே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் என்னென்னா, ஸோ ஃபிசிக்கலாக நம்ம ஒரு பொருளை நம்மளால் வச்சுருக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் கோல்டுங்கிறது இந்தியன்ஸோட ஒரு ட்ரெடிஷ்னல் சிம்பிளாக பார்க்கப்படுது. ஸோ அதனால தான் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பெட்டராக எல்லாருமே நினைக்கிறாங்க. ஸோ நான் சொன்னேன்ல, கோல்டு ரேட் ஃப்யூச்சரில் 25,000 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதை இப்போ எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸ்க்ரீனில். ஸோ ChatGPT ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னா, கன்சிடர் நோ த கோல்டு ரேட் per gram is 12,515 rupees on December 2025. In future, what if it will go around 25,000 rupees? Include the formula as well அப்படின்ட்டு. ஸோ என்ன சொல்லியிருக்கேன்னா, இப்போதைக்கு கோல்டு ரேட்டை 12,515 12,515 கன்சிடர் பண்ணிக்க. இப்போ ஃப்யூச்சரில் இது 25,000 எப்போ தொடும், அதுக்கான ஃபார்முலா சூத்திரம் என்ன, அதை நான் இப்போ கேட்டிருக்கேன். ஸோ அது எப்படி சொல்லுது நம்ம பார்ப்போம். ஸோ சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கோல்டு ப்ரைஸ் ப்ரொஜெக்ஷன் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ 12,515, ஃப்யூச்சரில் 25,000 எப்போ போகும். ஸோ இவங்க என்ன ரூல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, 72 ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. 72 ரூல் என்னென்னா ரூல் ஆஃப் 72 என்னன்னா 72 டிவைடட் பை ஆனுவல் க்ரோத் ரேட். ஸோ இங்கே அவங்க என்னென்னு எடுத்துக்கிறாங்கன்னா, ஒரு கோல்டோட ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 8% எடுத்துருக்காங்க. ஸோ ரூல் ஆஃப் 72ல் 72 டிவைடட் பை 8 போட்டாங்கன்னா 9. ஸோ நெக்ஸ்ட்டு 9 இயர்ஸில் கோல்டோட ரேட் 25,000 போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அட் 8% ஆஃப் ஆனுவல் க்ரோத் கோல்ட் ப்ரைஸ் டபுள்ஸ் இன் 9 இயர்ஸ். ஸோ இப்போ டிசம்பர் 2025ல் 12,515 இருக்குது. 2034 ஆர் 35 இன்பிட்வீனில் இதோட ரேட் 25,000 கன்ஃபார்மாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ கோல்டு வச்சுக்கிறத மக்கள் ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க. என்கிட்ட 100 பவுண்ட் இருக்குது, உன்கிட்ட எவ்வளோ பவுண்ட் இருக்குது, உன்கிட்ட 80 பவுண்ட் இருக்கா, அந்த மாதிரி மக்களுக்கு அது ஒரு பெருமை தரக்கூடிய விஷயமா இருக்குது. அதுவும் இல்லாமல் ஃபிசிக்கலாக வாங்கும்போது மக்களுக்கு அது மேலே ஒரு நம்பிக்கை உருவாகுது. இப்போ எனக்கு ஏதாவது ஒரு அவசரம் அப்படின்னா நான் அந்த கோல்டை கொண்டு போய் அடகு வச்சுட்டு அதை உடனே நான் லிக்விடேட் பண்ணிக்கலாம், அதை நான் பணமாக மாற்ற முடியுது. ஸோ இதே மாதிரி வெவ்வேறு ரீசன்ஸ்னால மக்கள் கோல்டு மேலே ஆர்வமாக இருக்காங்க. இப்போது உலக பொருளாதாரம், சந்தை அதெல்லாம் குறையும் போது கூட கோல்டோட ரேட் ஸ்டெடியாக இருக்குது. கோல்டு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கோல்டு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. கோல்டு ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் ஃபார் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி தான் சொல்லணும். இப்போ நம்ம ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, டோன்ட் புட் ஆல் த எக்ஸ் இன் த சேம் பேஸ்கெட். அதாவது உங்களோட எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில் வைக்காதீங்க அப்படிம்பாங்க. ஏன்னா இப்போ இந்த கூடு தவறி கீழே விழுந்துருச்சுன்னா எல்லா முட்டையும் உடஞ்சிரும். அதனால நீங்கள் எல்லா கூடைகள்லையும் உங்களோட முட்டைகளை வச்சுருக்கணும். இதை எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இதை சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் கோல்டில் மட்டுமே நீங்கள் முதலீடு பண்ணக்கூடாது. கோல்டில் முதலீடு பண்ணணும், லேண்டில் முதலீடு பண்ணணும், அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணணும், சில்வரில் முதலீடு பண்ணணும். எல்லா இடங்கள்லையும் உங்களோட முதலீடு இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது என்னென்ன வகைகள் நம்ம கோல்டில் முதலீடு பண்ணலாம் அதை பார்ப்போம். முதல் வகை என்னென்னா, நம்ம டைரெக்டாக கடைகளில் போய் கோல்டை ஃபிசிக்கலாக, அதாவது கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு பொருளாக, ஆபரணங்களாகவோ இல்லாட்டி காயின் பாராக நம்ம வாங்குகிறோம். அது முதல் மெத்தடு. இதில் நமக்கு என்னென்னா, செய்கூலி சேதாரம், அதே மாதிரி கோல்டு ரேட்டோட ஏற்றம் இறக்கத்துக்குலாம் நம்ம உள்ளாக வேண்டியதாக இருக்கும். இது முதல் மெத்தடு. இந்த மெத்தடில் என்ன பிரச்சனைனா, நம்ம கோல்டை பாதுகாக்கிறதுக்கு அதிகமாக முதலீடு பண்ணுற மாதிரி இருக்கும். பேங்க் லாக்கரில் போய் வைக்கணும், இல்லாட்டி ஒரு சேஃப்டி லாக்கரில் வச்சு அதை பாதுகாக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்குன்னு நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் செய்கூலி சேதாரம் பண்ணும்போது நீங்கள் போடுற அமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ரா நீங்கள் அமௌண்ட்டு போடுற மாதிரி இருக்குது. இது ஃபஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தடு பார்த்தீங்கன்னா, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மாதம் பணத்தை உங்கள் வங்கி கணக்கில்
நேரடியாக வந்து கோல்டு வந்து மியூச்சுவல் ஃபண்டை வாங்குற மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து சராசரியான அளவு வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அதில் வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி கிடைக்குதுன்ட்டு. அப்புறம் வந்து கோல்டு இடிஎஃப். கோல்டு இடிஎஃப்னா என்னென்னா, இப்போ நான் ரெண்டாவது சொன்னேன்ல கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு. கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம ஹெச்டிஎஃப்சி கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதில் நீங்கள் ஒரு 1000 ரூபா போட்டிங்கன்னா, அந்த 1000 ரூபாய்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஆல்ரெடி ஹெச்டிஎஃப்சி இடிஎஃப் வச்சுருப்பாங்க. அந்த இடிஎஃப்ல தான் போய் அவங்க முதலீடு பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது. அதே மாதிரி இடிஎஃப்க்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது. நீங்கள் டைரெக்டாக இடிஎஃப்ல போய் முதலீடு பண்ணும்போது இடிஎஃப்க்கு வந்து இப்போ 0.5 அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா அது மட்டும் தான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. இதுவே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு 0.5 இருந்ததுன்னா அதுக்கு ஒரு 0.5, அதுவும் இல்லாமல் இடிஎஃப்க்கு வந்து ஒரு 0.5, ரெண்டும் சேர்த்து ஒரு 0.1 1.0 வந்து நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு என்னென்னா, நீங்கள் வந்து கொடுக்குற ஒரு ஃபீஸ் மாதிரி. அந்த நீங்கள் வந்து ஒரு ஹெச்டிஎஃப்சியோ இல்லை ஏதோ ஒரு கம்பெனியில் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறீங்கல்ல, ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபீஸ், ஒரு சந்தா கொடுக்கணும்ல, ஸோ அதுக்கான ஃபீஸ் தான் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இன்னொரு மெத்தடு. கடைசியாக என்ன மெத்தட்னா சாவரின் கோல்டு பாண்டு. அது வந்து கடன் பத்திரங்கள், கோல்டுக்கான கடன் பத்திரங்களில் வந்து நம்ம முதலீடு செய்கிறது. ஸோ இதில் வந்து நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு 2.5% வந்து வட்டி கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து லாக்இன் பீரியட் வந்து ஒரு 8 வருஷம் வந்து இதில் இருக்கும். நீங்கள் வந்து எந்த பயமும் தேவையில்லை. இப்போ நீங்கள் வந்து கோல்டை ஃபிசிக்கலாக வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து பாதுகாக்கணும். இல்லாட்டி என்னென்னா லாக்கரில் போய் வைக்கணும். அந்த லாக்கரில் வைக்கிறதுக்கு தேவையான வருடாந்திர செலவு வந்து நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மெத்தடில் எப்படின்னா, நீங்கள் வந்து எந்த பேமெண்ட்டுமே கொடுக்க வேணாம். கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து 2.5% வந்து வருடாந்திரம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ 8 வருஷங்கிற போது 8 வருஷத்துக்கான உங்களுக்கு வந்து வட்டி கிடைக்கிது. அதுவும் இல்லாமல் உங்கள் கோல்டும் வந்து சேஃபாக இருக்குது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி கோல்டு இடிஎஃப்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், அதே மாதிரி எப்படி வந்து கோல்டு வந்து 25,000 வந்து இன்னும் ஒரு 9 இயர்ஸில் வந்து ரீச் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் பார்த்தோம். ஸோ மேலும் வந்து உங்களுக்கு வந்து கோல்டு இடிஎஃப்ல வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னு நீங்கள் எனக்கு வந்து காட்டுங்க அப்படின்னா, நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படின்னு காட்டுறேன். ஸோ கோல்டு வந்து நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மட்டும் நினைக்கக்கூடாது. கோல்டு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன். நம்ம எந்த ஒரு முதலீடு கீழே விழுந்தாலும் கோல்டு வந்து கீழே விழுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் கோல்டு மட்டுமே முதலீடு கிடையாது. கோல்டு மாதிரி நிறைய முதலீடு இருக்குது. அதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.